பாலிவுட் முதல் கோலிவுட் வரை பெரும்பாலான திரைப்படங்களில் நடிகர்களின் கதாபாத்திரத்திற்கு சரிசமமான அளவு கதாநாயகிகளுக்கும் தற்போது இடம் கொடுக்கப்படுகிறது. அதிலும் சில முன்னணி நடிகைகள் தனி ஆளாகவே ஒட்டுமொத்த கதையையும் கட்டி எழுக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் தங்கள் திறமையான நடிப்பால் ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார்கள். முன்னணி நடிகர்களைப் போல் இவர்களும் கோடிக்கணக்கான அளவுக்கு சம்பளம் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளவு நாட்களாக நடிப்பின் மீது மட்டும் கவனம் செலுத்தி வந்த நடிகைகள் தற்போது பிசினஸ் பக்கமும் தலை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதிலும் அவர்களது குறி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மீதுதான் பாய்ந்து உள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என்பது ஒரு சிறிய குழுவினரால் புதிதாக ஆரம்பிக்கப்படும் நிறுவனங்களை குறிப்பிடுகிறது. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து முதலீடு செய்து புதிதாக ஒரு பிசினஸை தொடங்கி அதனை பெரிய அளவுக்கு கொண்டு செல்வார்கள். தற்போதைய பரபரப்பான உலகில் இது போன்ற நிறுவனங்கள் தான் ட்ரெண்ட். அதனால் கோடிக்கணக்கான ரூபாயை இந்நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் நடிகைகள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக பாலிவுட் திரையுலகில்தான் இந்த மோகம் அதிகமாக உள்ளது. அந்த வகையில் இதில் தீவிரமாக இறங்கியவர்களில் மிக முக்கியமானவர் பிரபல நடிகை தீபிகா படுகோன். பாலிவுட் திரையுலகம் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிலும் இவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். இவரது நடை, உடை, பாவனை என இவரை பின்தொடர்பவர்கள் அதிகம். அமைதியான கதாபாத்திரம் முதல் அதிரடியான கதாபாத்திரம் வரை அனைத்தும் இவருக்கு அத்துபடி. அரச குடும்பத்தை பற்றிய கதைக்களமாக இருந்தால் தென்னிந்தியாவில் அனுஷ்கா எப்படி நினைவுக்கு வருகிறாரோ அதே போல பாலிவுட்டில் இயக்குநர்களின் தேர்வு தீபிகாவாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் அழுத்தமாக பொருந்தி விடுவார். அப்படி தனது நடிப்பால் மக்களை கவர்ந்து வந்த அவர் தற்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் கால் பதித்துள்ளார். அவரது சமூக வலைதள பக்கங்களை பின்தொடர்பவர்களுக்கு அது என்னென்ன நிறுவனங்கள் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இதில் சில நிறுவனங்களுக்கான விளம்பர வேலைகளையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அதில் ஒன்று மும்பையைச் சேர்ந்த பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ட்ரம் ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் விற்பனையில் முன்னணியில் இருக்கிறது. இதன் எபிகாமியா பிராண்டில் கடந்த 2019ஆம் ஆண்டில் தீபிகா இதில் முதலீடு செய்து விளம்பரப்படுத்தி வருகிறார். அதேபோல் கடந்த ஆண்டு ப்ளூ ஸ்மார்ட் என்ற நிறுவனத்திலும் முதலீடு செய்தார். இது ஒரு எலக்ட்ரானிக் டாக்ஸி நிறுவனம். ஓலா, ஊபர் போல் இதிலும் ஆன்லைனிலேயே புக் செய்து பயணம் செய்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் கார் என்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. மேலும் பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனத்திலும் முதலீடு செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்குள் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பும் இலக்கை மையமாக வைத்து இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஆன்லைன் வர்த்தக தளமான பர்பிள் என்பதிலும் தீபிகா படுகோன் கால் பதித்துள்ளார். உடை, அழகு சாதன பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் தளம் இது. ஆன்லைன் பர்னிச்சர் தளமான ஃபோர்லன்கோ மற்றும் ஆன்லைன் கற்றல் தளமான ஃப்ரெண்ட்ரோ என்ற அவரது முதலீடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியாக அவர் ஃப்ரெண்ட்ரோவில் தான் முதலீடு செய்துள்ளார். கொரோனா பாதிப்பால் ஆன்லைன் வகுப்புகளில் முக்கியத்துவம் அதிகரித்து உள்ளதை கவனத்தில் கொண்டு அவர் சரியான நேரத்தில் இதில் இறங்கியுள்ளார். இவை அனைத்துமே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான். தீபிகா படுகோன் தனது தந்தையுடன் இணைந்து KA என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை வைத்துள்ளார். இதன் மூலமாகவே அவர் நிறைய நிறுவனங்களில் முதலீடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களிலும் அவர் இதுபோன்ற நிறைய நிறுவனங்களில் முதலீடு செய்ய தயாராக உள்ளதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்னத்தான் அவர் பிசினஸ் மீது கவனம் செலுத்தினாலும் சினிமாவை விட்டு விலகக்கூடாது என்பதே ரசிகர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.